வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுடைய மீனவரின் நீதியின் குரல். அதாவது இன்றைக்கு நான் ஒரு புக் ஒண்ணு படிச்சேன் பார்த்துக்கோங்க. அதுல ஒரு ஒரு அழகான ஒரு வாக்கியம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது அத குறிச்சு நான் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இன்றைக்கு அத குறிச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, "உன் வலியை நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வலியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம்." என்ன சொல்லியிருக்குன்னா, உன் வலியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நான் என்னுடைய வலியை மட்டும் உணர்ந்தவனா, இல்ல என்னுடைய தேவைகளை மட்டும் உணர்ந்தவனா நான் இருக்கிறேனா, இல்ல பிறருடைய வலியை என் கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடியவங்களுடைய வலியை நான் தெரிஞ்சவனா இருக்கேனா? நம்ம இன்னைக்கு மனிதனா இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக பேர் என்னவா இருக்கிறது கிடையாது, மனிதனா இருக்கிறது கிடையாது. ஒரு மனிதங்கிறதே அழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்றோம்? இப்ப இருக்கிறோம். அப்போ அப்போ நான் அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது என்னன்னா, மனிதம்னா என்ன? மனிதம்னா என்ன? சும்மா ஏதோ காலப்போக்குல பேசுற மாரி பேசிட்டு போகக்கூடாது. மனிதம்னா என்ன அப்படின்னா, மனிதநேயம், கருணை, இரக்கம், அ பிற உயிர்கள்ட்ட நம்ம காட்டக்கூடிய அன்பு. இன்றைக்கு இவ்வளவும் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இரக்கம், ஆ மத்தவங்க மேல படக்கூடிய ஒரு கருணை, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் மனிதர்களுக்கே உரிய பண்புகள். இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடியவங்களே அப்படி இல்ல. அவங்களுடைய தேவைகளுக்காக என்னெல்லாமோ பேசுறாங்க. ஒரு மனித நேயம்ங்கிறதே கிடையாது. இன்னைக்கு அழிஞ்சு கொண்டு இருக்குது இந்த மனித நேயம். இன்றைக்கு உலகம் உருண்டை. சரியா? உலகம் உருண்டை. அது சுத்துது. இன்னைக்கு நான் என்னுடைய வலிய மட்டும் உணர்ந்து, என்னுடைய வாழ்க்கைய மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அங்கிட்டு இருக்கவங்களுடைய சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். அப்படிப்பட்ட தருணத்துல நான் அனாதையா நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். என்னுடைய வலிய என்னன்னு கூட கேட்க நாதி இல்லாத அளவுக்கு நான் தனிமையா நிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அதனால தயவு செஞ்சு பிறருடைய வலிகள உணர்ந்தவர்களா, அ அதாவது மத்த உயிரினங்களுக்கு இது தேவையில்ல. அதாவது நாய்க்கு பிறரன்பு தேவையில்ல. நாய்க்கு பிறரன்பு தேவையில்ல. ஆனா மனுஷனுக்கு கண்டிப்பா பிறரன்பு தேவை. சரியா? நம்ம அப்படி வாழணும். யாரு எப்படி போனாலும் பரவால்ல. என் காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது நாய்க்குரிய பண்புகள். மிருகங்களுக்குரிய பண்புகள். என் காரியம் எனக்கு என் தேவை முடிஞ்சா போதும்னு நினைக்கிறது மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். அது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னது? கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணம் பிறருடைய வலிய உணர்ந்து, பிறருடைய தேவைகள உணர்ந்து, நம்ம இரக்கம், கருணை, அன்பு, சமுதாய பற்று இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்பு. நாய்க்கோ, கழுதைக்கோ சமுதாய பற்று இருக்குமா? இல்லன்னா பிறர் அன்பு இருக்குமா? அது அதோடைய தேவைக்காக அன்பு செலுத்தும். அவ்வளவுதான். ஆனா மனிதன் அப்படி இல்ல. மனிதனுக்கு என்ன இருக்கணும்? மனிதநேயம் இருக்கணும், கருணை, இரக்கம் இருக்கணும். முக்கியமா என்ன இருக்கும்னா, சுயமரியாதை என்ன இருக்கணும்? இருக்கணும். மனிதனுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு ஒண்ணு மனிதனுக்கு கண்டிப்பா இருக்கணும். பிறர மதிக்க தெரியும். இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில இன்றைக்கு 180% என்னவா இல்ல. 180% எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் மேக்ஸிமம் பார்த்ததுல, அந்த பிறரை எப்படி மதிக்கணும்? பிறரை எப்படி அன்பு செய்யணுங்கிற ஒரு தன்மை இல்லாத நாட்கள்ல நம்ம என்ன செய்றோம்? நம்ம இப்போ இருக்கிறோம். அது முக்கியமான நபர்கள்ட்ட கூட நம்ம எதிர்பார்க்கிற இவங்க கிட்ட கண்டிப்பா பிறரன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும். ஒரு பிறரை மதிச்சு நடப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட கூட என்ன இல்ல? அந்த மனிதநேயம் இல்ல. அந்த மனிதநேயம் ஒரு மனுஷன்ட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, அவன் நாய்க்கும், மிருகங்களுக்கும் சமம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.